ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவும் முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நியூ இன்ட்ரோவோட தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் தட்டி விடு. ஸோ புது இன்ட்ரோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்ட்ரோ, அதாவது நம்மளோட லோகோவையும் இன்ட்ரோவையும் சேஞ்ச் பண்ண சொன்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா? ஸோ அது வேறு யாரெல்லாம், ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஸ்டார்டிங்கில் இருந்தே ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவர் தான் ப்ரோ உன்னோட லோகோவை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் நான் இதை டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இந்த ஒரு இன்ட்ரோவோட தான் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் ஸோ கண்டிப்பாக அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா லான்ஸ் அனாயோ பற்றி தான். ஸோ இவரும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இவரும் ஒரு அனாய் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். இவர் இதுக்கு முன்னாடி WWEல ரோமன் ரெயின்ஸ் கூடலாம் பார்த்திங்கன்னா சில ஃபியூட்ஸு டேக் டீம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இவரால் பார்த்திங்கன்னா WWE துரத்தி விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா என்ன நியூஸ் வந்திருக்கு, இப்போ பிளட் லைன் இல்லைனாலே WWE இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் பிளட் லைன் நம்பர்ஸ் இல்லாமல் இருப்பாங்களா? ஸோ அந்த வகையில் இப்போ லான்ஸ் அனாயும் WWE பார்த்திங்கன்னா ஒரு புது கான்ட்ராக்டை போட்டு அஃபிஷியலாக சைன் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆனால் இதில் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் இருக்குது. இவரை பற்றி ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் சோகமான ஒரு அப்டேட்டு. ஸோ அதை பார்த்திங்கன்னா லேட்டராக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ லான்ஸ் அனாய் பார்த்திங்கன்னா WWEல அஃபிஷியலாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வச்சுருக்காரு. அஃபிஷியல் நியூஸை பற்றி பார்ப்போம். அது வேற ஒன்றும் இல்லை, 2025க்கான எலிமினேஷன் சேம்பர் பார்த்திங்கன்னா நம்மளோட கேனடாவில் நடக்க போகுது. கேனடாவில் டொரண்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்ச் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. முக்கியமாக எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஷீல்டை பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 2014 ஷீல்டோட பிரேக்கப் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே, அதாவது ஷீல்டு அப்படிங்கிற ஒரு டீம் ஒரு பிரபலமான டீமு WWEல. ஸோ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ பிளட் லைன் அப்படி இப்படின்னு என்ன தான் வந்தாலும் செத் ராலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த ஷீல்டு மெம்பர்ஸ்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரி லைன் நடந்தாலும் சரி, நிறைய பேர் அந்த ஒரு ஷீல்டு மறுபடியும் ரீயூனியன் ஆகுமா அப்படிங்கிற மாரி ரொம்பவும் காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு வச்சுருந்த ஒரு ஷீல்டை பற்றி தான் ஸோ அதை அவர் இது பண்ணியிருக்காரு. அதாவது அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா 2014 செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்ரேல் நடந்திருக்கும். ஸோ ஷீல்டும் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போயிருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மன வேதனைகளை கொடுத்துச்சு, மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. ஸோ WWE இண்டஸ்ட்ரியில் சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு மூமெண்ட்டை பற்றி தான் அவர் பேசியிருக்கிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரேக்கப், அந்த ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்கலை அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் நம்ம ட்ரைபல் சீஃபாகவும், செத் ராலன்ஸ் தி விஷனரியாகவும், ஜான் மாக்ஸ்லி அப்படிங்கிற ஒரு, அதாவது டீன் அம்ப்ரஸ், ஜான் மாக்ஸ்லி இப்படிங்கிற ஒரு 3 பெரிய லெவல் ஸ்டார்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உண்மை தான். இன்னும் அதாவது ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் தான், வேறு லெவலில் டாமினேட் பண்ணவங்க தான். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ ஆனால் எல்லா டீம்லேயும் ஒன்று வந்துச்சுனாலும் அதுக்குன்னு ஒரு பிரேக்கப் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட திறமைகளை தனித்துவமாக இது பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நிறைய டீம்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி பிரேக்கப் பண்ணி காணாமலே போயிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஷீல்டில் இருக்க எல்லாருமே 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு லக்கின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க 3 பேருமே இப்போ பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த மவுண்டனில் இருக்கிறாங்க. AWEல பார்த்திங்கன்னா ஜான் மாக்ஸ்லி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆள். ஸோ அந்தமாரி இங்கே WWE ராவின்ஸ் மேக்டோனியோ கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா, ஸோ நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ அந்தமாரி 3 பேருமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக வளர்ந்துட்டாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக அந்த பிரேக்கப் பார்த்திங்கன்னா உதவி பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம செத் ராலன்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த 2024க்குள்ளே WWE பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்குன்னு சொல்லி தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கார்ட் லெவல் டைட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நான் அதிலேயே சொல்லியிருந்தேன், எனக்கு பெருசாக அதில் பார்த்தீங்கன்னா என்ன இதுவரை வந்திருக்கு, சரி எதிர்பார்ப்போம்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா கூட இந்த லெவலுக்கு WWE பஞ்சுவாலிட்டியாக பண்ணுவாங்களான்ட்டு தெரில. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அதனையும் சொல்லியிருந்தேன். உமன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அது WWE கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ ஏன் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஆழ்ந்தே பாருங்கள். நான் சின்னதாக எனக்கே நம்பிக்கை இல்லாமலே நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ ஆனால் அது பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு அடுத்து நடந்திருக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. ரூமர்னால் 100 ரூமர்னு வச்சுக்கோங்க, நடந்துச்சோ நடக்கலையோ அது 2 விஷயம். பட் அதை நம்ம பார்த்திங்கன்னா வச்சுக்கிடுவோம்.
ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாரு. அதாவது அவரோட யூடியூப் சேனல் தனியாக பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு, கெல்டிக் வாரியர் ஒர்க் அவுட்னு சொல்லி. ஸோ அதில் திக்கத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சிருக்காரு. ஸோ நம்மளாம் என்னைக்கு அடிக்க போகிறோன்னு தெரில, சும்மா தான் சொன்னேன், நீங்கள் வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு விடுவோம். இண்டி ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றி ஒரு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இன்டர்வியூவில். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காத நேரத்தில் WWE பார்த்தீங்கன்னா என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல எமோஷன்ஸ், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருந்தாங்க, நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ இருந்தாலும் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் என்னோட அதாவது நான் இன்னும் சோர்ந்து போக மாட்டேன், நான் இன்னும் முன்னேறிட்டு தான் இருப்பேன். ஸோ நான் இப்போ அதுக்காக வருத்தப்படலை. ஸோ நான் முன்னேறிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இப்போ ஒரு டிஸ்கஷனாக போடும். ஸோ அது என்னென்னா, இப்போ நம்ம நடந்த ஸ்மாக் டவுனில் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை இன்ஜூர் பண்ணி அனுப்பியிருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் போட்டிருந்தோம், அதை பார்த்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது நான் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சர்வைவர் சீரீஸில் என்னென்ன மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதில் லாஸ்ட்டாக ஒரு மேட்சை பற்றி சொல்லியிருந்தேன்னா, நம்ம சர்வைவர் சீரீஸில் கோடி ரோட்ஸ் விசிஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் தான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருந்து, அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு டவுட்டே பட்டிருந்தோம். அது என்னென்னா, ராண்டி ஆர்டன் நடுவில் இருக்கிறாரு, இவரோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பண்ணியிருந்தோம். ஒரு ராண்டி அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ், அதாவது நம்ம கோடி ரோட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேன் ஆன் பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதை அப்படியே WWE பார்த்தீங்கன்னா அதை நம்ம ராண்டி அப்படியே வெட்டி அப்படி ஓரம் தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதாவது நம்ம இந்த ஸ்மாக் டவுன்லேயே பார்த்துருப்போம், ராண்டி அவர் பார்த்தீங்கன்னா நெக்கட்ரு கொடுத்து இன்ஜுரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவரை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஆம்புலன்ஸ்லாம் ஏற்றி அனுப்புகிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை நம்ம கெவின் அட்டாக் பண்ணதுனால, ஸோ அவர் ரிவெஞ்ச் எடுக்கலாம் நம்ம கெவின் ஓவன்ஸை, அதாவது நீ என் ஃப்ரெண்டை எதுக்கிட்டா இன்ஜுரி பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் நம்ம ராண்டிக்காக பார்த்தீங்கன்னா அவர் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சீரீஸில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ அதில் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இதுக்காக தான் இப்போ இது பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா என்ன ப்ரோ நடக்கும், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராண்டி எப்போ வருவாருன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ என்னோட ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் நான் கெடுக்கிறேன். இது முழுசுமே என்னோட பாயிண்ட் தான், எந்த ஒரு ரூமரும் வரல, அப்டேட்டும் வரல. ஸோ நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறமா கோடிக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் அதேமாதிரி சர்வைவர் சீரிஸ்க்கான ஸ்டோரி லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதன் மூலயமா எண்ட் ஆஃப் த டேயில் அவங்களுக்கும், அதாவது கோடிக்கும் நம்ம கெவினுக்கும் பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸில் மேட்ச் நடக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்காதுன்னு தோணுது, எனக்கு தோணுது. ஸோ நம்ம கிரவுன் ஜுவலில் எப்படி ஒரு விஷயத்த பார்த்தோமோ அதேமாரி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்குமே நடக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் வைப்பர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகி கெவின் ஓவன்ஸை அட்டாக் பண்ணி, ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் முடியலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு ஷாக்கிங்கான மூமெண்ட் நடக்கும். நம்ம கெவின் ஓவன்ஸை தரமாக அடித்து போட்டுட்டு நம்ம கோடி பக்கம் வந்து ராண்டி போய் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த டே ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஒரு ஹீல் டர்ன் பண்ணிடலாம். நம்ம கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கேவ் போட்டு பார்த்தீங்கன்னா அவரும் அடிச்சிடலாம். இதன் மூலயமா ராண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டர்ன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கோடி ரோட்ஸ் தான். ஸோ கோடி மட்டும் ரோமன் பக்கம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் கெவினும் நார்மலாக இருந்திருப்பார். ஸோ அவர் போனதுனால கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் அடித்தார். ஸோ கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி அடித்ததுனால தான் நம்ம ராண்டி இவர் அடித்தார். ஸோ இவர் அடித்ததுனால தான் இப்போ நம்ம ராண்டி இப்போ இப்போ கொஞ்சம் இன்ஜுரியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சர்வீஸ் சீரிஸ் ப்ரிடிக்ஷனில் தேவைப்படும். அப்படியே பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன் பக்கம் வந்தாச்சுன்னா, ஸோ அவரோட கருத்து என்னென்னா, ஸோ அதாவது என்ன ப்ரோ அவர் தான் என்ன ஜாலியாக தானே இருக்காருன்னா, ஸோ இல்லை, அவர் ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதாவது அந்த பாயிண்ட் டிரைவர் போட்டிருந்தாருல, அது கடைசியாக 2013 போட்டிருந்தது. திக்கத்தட்ட 11 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப போட்டிருக்காரு. ஸோ திக்கத்தட்ட இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும்னா, அது WWE பேன் பண்ணிட்டாங்க அந்த மூவை. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ ராண்டி ஆர்டனை இன்ஜூர் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வர வாரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், மேபி சஸ்பெண்ட்
வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி லைனுக்காக. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெறியாகி இவனுக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் இது பண்ணுங்க, அவனை என்கிட்ட விட்டுருங்க, நான் அவனை சர்வீஸ் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பேன் பண்ண மூவுக்கு போட்டு தான் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அப்படி ஒரு சின்ன மறைமுகமாக அவர் சஸ்பெண்ட் பண்ணி அப்படியே மீண்டும் கோடியை வச்சு அப்படி சேலஞ்ச் பண்ணி கொண்டு வரது மாதிரி ஸோ ஏதாவது பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய பாஸ் இவங்க சாஷா பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டோனி கானுக்கு சொம்பு தூக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதில் அவங்களோட புதிய பாஸாக இருக்கிற டோனி கானை பற்றி பேசியிருக்கிறாரு. டோனி கான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ரெஸ்லர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ட்ரீட் பண்ணக்கூடியவர், நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவார். சுருக்கமாக அங்கே எல்லாரும் மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ அந்த அரேனா விட்டு எல்லோரும் போனார். அங்கே அவர் பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பாய் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் மாரி ஒரு இவரை பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சொம்பு தூக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா பெஸ்ட் ரெஸ்லர்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில், அது பார்த்தீங்கன்னா சில வாரங்கள்லேயே இருக்கலாம், சில மாதங்களே இருக்கலாம், அதாவது நான் இதுக்கப்புறம் போகிற ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆகுதுக்கு, அதாவது புதுசாக டபிள்யூடபிள்யூல டெபியூட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதிலும் ஒரு முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அனாய் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ டபிள்யூடபிள்யூக்கு அனாய் ஃபேமிலி, அதாவது பிளட் லைன், உங்களுக்கு சொன்னால் இப்படி சொன்னால் தான் புரியும். ஸோ பிளட் லைனோட ஆதிக்கம் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல அதிகமாக இருக்குது. அதை வச்சு தான் டபிள்யூடபிள்யூ நிறைய பணம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இதுக்கு மேலே இன்னும் சில அனாய் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. குறிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய லிஸ்ட்லேயும் முக்கால்வாசி பேர் அனாய் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் டெபியூட் ஆக போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி யாரெல்லாங்கிறத வரிசையாக பார்ப்போம். அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிறது லான்ஸ் ஆனாய் தான். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு அப்டேட்டாகவே அதை தான் பார்த்தோம். ஸோ லான்ஸ் ஆனாய் வந்து அஃபிஷியலாக டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாருன்னு. ஸோ அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் லான்ஸ் ஆனாயை பற்றி ஒரு சோகமான ஒரு செய்தியும் இருக்குன்னு. அதாவது அவர் கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாரு, ஆனால் டிவியில் எப்போ வருவார், நம்ம எப்போ அவர் டிவியில் பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லான்ஸ் ஆனாய் கான்ட்ராக்ட் சைன் பண்ண நேரமே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது அவர் ரெஸ்லர்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்லிங் கம்பெனியில் ஃபைட் பண்ணதில்லை. ஸோ அங்கனே சில இன்ஜுரி அவருக்கு இருக்கான். ஸோ அதே கிளியர்னா ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லான்ஸ் ஆனாய் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் அவரோட டெபியூட் பார்த்தீங்கன்னா என்எக்சியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு பிரதர் தான், அதாவது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அனாய் ஃபேமிலி சேர்ந்தவர் தான், ஜூசி ஃபினாயு அப்படிங்கிறவர். ஸோ இவர் ஜேகஃபாட்டு, அதுக்கப்புறம் லான்ஸ் ஆனாய், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே சில ரெஸ்லிங் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டேக் டீமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவரும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல டெபியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மறுபடியும் ஒரு அனாய் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் ஹிக்லியூ. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இவர் கூடி சீக்கிரமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பென்டா எல் ஜீரோ மீடியா அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லூச்சா ப்ரோஸை சேர்ந்தவர் தான். அந்த டேக் டீம் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஆர்வலோடு இருந்தாங்க. பட் இவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூல சில கான்ட்ரவர்சியில் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா இவரோட டபிள்யூடபிள்யூட டெபியூட்டையும் பார்த்தீங்கன்னா கூடிச்சிக்கிறேன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக டாங்கா ட்வின்ஸ் தான். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்கெல்லாம் அனாய் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். ஸோ நயா ஜாக்ஸ், மீட் இவங்கள மாரி ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் ஸோ இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இவங்கெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஃபியூச்சர்னு சொல்ல முடியாது, கூடிய சீக்கிரத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அனாய் ஃபேமிலியிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி நியூஸ் வந்திருக்கு. அதான் இப்போ சொல்ல போகிற 2 பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை சேர்ந்தவங்க. டிஎன்ஏவை என்எக்ஸியும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால ஸோ ஃபியூச்சர்லேயோ அல்ல சில மாதங்களுக்கு கழித்து கூட இவங்க 2 பேரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஜோனத்தான் கிரீசியம் அப்படிங்கிறவர். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஜோஸ் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவங்க 2 பேரும் டிஎன்ஏல அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டபிள்யூடபிள்யூல என்எக்ஸியில் ஒரு புது கான்ட்ராக்ட் போட்டு என்எக்ஸியில் வர டெபியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த வாரம் ஸ்மாக்டவுனை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா ஒரு சில விஷயங்களை கூர்ந்து பார்த்துருப்போம். அதில் டொமஸா சாம்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக தெரிஞ்சிருப்பாரு. குறிப்பாக சொல்லணும்னா ஜானி கரந்தனும் வந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் கூட சும்மா பேசிகிட்டு இருக்க நேரம் ஸோ இவங்க கூடலாம் ஏன்டா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவர் டென்ஷனாக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் அதாவது நம்மளுடைய டிஐஒய் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ண போன நேரம் ஸோ ஆஸ்டின் தியரி வந்து நாங்கள் விளாட போகிறோம் அப்படின்னு மதிப்பாங்க. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா டொமஸா சாம்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பார்.
ஸோ டொமாஸோ ஜம்பா கூடிய சீக்கிரத்தில் ஹீல் டர்ன் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இதனால கிளம்பியிருக்கு. ஸோ அப்படி மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. NXTல பார்த்தீங்கன்னா ஜானிக்கா இருக்கனாய்க்கும் நம்மளோட டொமாஸோ ஜம்பாய்க்கும் ஒரு தரமான ஃபியூட் போயிருக்கும். மேட்ச் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் யூடியூப்ல அடித்து பாருங்கள், தரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா நான் மெயின் ராஸ்டரில் எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக ஃபார்மர் யூனிவர்சல் சாம்பியன் கூடிய சீக்கிரத்தில் ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது வேற யாரும் இல்லை, தி மான்ஸ்டர் ரொமான் மேன் பிரான் ஸ்ட்ரோமன் தான். ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரான்சன் ரீட் அவரை கிராஷ் பண்ணி இன்ஜுரி மாதிரி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் எப்போது வருவார்னா, ஸோ அவருக்கும் பிரான்சன் ரீடுக்குமான ஃபியூட் இன்னும் முடியலை. அது மட்டும் இல்லாமல் செத்ராலன்ஸுக்கும் பிரான்சன் ரீடுக்கான ஃபியூடும் முடியலை. ஸோ இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, ஏதோ ஒரு ரால பார்த்தீங்கன்னா குந்தருக்கு, அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது பிட்வீன் பிரான்சன் ரீட் அண்ட் செத்ராலன்ஸ். ஒருவேளை பிரான் ஸ்ட்ரோமன் அந்த மேட்சுக்குள்ளே கூட உள்ளே வந்துடலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரீஸில் கூட செத்ராலன்ஸுக்கும் பிரான்சன் ரீடுக்குமான ஒரு மேட்ச் நடக்குமா. ஸோ அந்த மேட்சுக்கு நடுவில் கூட ஒருவேளை பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவர் சீரீஸ்க்கு உள்ளே கூட பிரான் ஸ்ட்ரோமன் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக WWE பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்க்கான மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிளட் லைனுக்கான வார் கேம்ஸு உள்ள மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 4 vs 4க்கான மேட்ச் பற்றி தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் சர்வைவர் சீரிஸ் வார் கேம் வந்ததுக்கப்புறமா 5 vs 5 தான் நடந்திருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா போன வருஷம் கூட 4 vs 4 தான் நடந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் என்ட்ரன்ஸாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸோ 5 vs 5 பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சு ஸோ அந்த மாரி மேபி பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது சோலோவே சொல்லியிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5on5 டேக் டீம் மேட்ச் மாதிரி தான் அந்த வார் கேமில் இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ அதனால் நம்ம ரோமன் சொல்லியிருப்பாரு, வாண்ட 4 வருதான்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் என்கிட்ட சாமி இருக்கானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆனால் சாமி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ரோமன் பக்கம் போய் சேர்ந்துட்டாரு. ஸோ இதனால் நம்ம ரோமன் பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பேர் ஆகிட்டாங்க. ஸோ இவர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு 8 பேர் தான் கணக்கு. ஆனால் இன்னும் 2 பேர் கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை யார் கொடுத்துருக்குறா அப்படின்னா, WWE ஸ்போர்ட்ஸ் கேடாவோட ஓனர் டாக்டர் கிறிஸ் ஃபெதர்ஸ்டோன் அப்படிங்கிறவர் தான் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்கிறாரு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் கூட, அதாவது நம்ம இவர் சொல்லியிருப்பாருல சோலோ, ஸோ எனக்கு 5வது ஒரு ஆளும் இருக்கிறான்டா, அது சாமின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் சாமி துரோகம் அடிச்சதுனால மேபி சோலோ பார்த்தீங்கன்னா ராக்கை கூட கூட்டிகிட்டு வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ராக்கை தான் இதுக்கு முன்ன வர மாட்டார். சர்வீஸ் சீரிஸ் மேட்ச், அதாவது ரேண்டி எப்படி ரிட்டர்ன் ஆனாரோ ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேட்ச் நடந்துட்டு இருக்கிற நேரம் சடனாக அவரோட டீம் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகி ஸோ அவர் உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி பார்த்தா ரோமன் பக்கமும் ஒருத்தர் வேணும்ல ப்ரோ. ஸோ அவர் யார் வருவாருன்னா இப்போதைக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது. ஸோ யார் வருவான்னு தெரில. ஹிக்லி வருவாரா, சிலாஃபெட் வருவாரா அப்படின்னு ஒரு இதுவுமே இப்போதைக்கு தெரிய வரல. பட் சோலோஸ் பக்கம் தான் இப்போதைக்கு ஒரு ஆள் தெரிய வந்திருக்கு. அது ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டே தெரிய வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போதைக்கு வந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லியிருக்கேன். அப்படி பார்த்தாலும் ஹீல் பிளட் லைன், அதாவது சோலோ பக்கம் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறாங்க. ரோமன் பக்கம் 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ ராக்கே வருவாரான்னு தெரில. பட் ராக் வந்தாருன்னா அங்கே 5,000 இங்கே 4 தானே இருக்கும். ஸோ சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ரோமன் பக்கமாக ஏதோ ஒரு புது பிளட் லைன் மெம்பர் வரதுக்கு 100க்கு ஒரு 60% வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த வீடியோவை தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.